தொடர் விடுமுறை என்பதால் சொந்த ஊர் செல்வதற்காக ஏராளமான பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது நாளைய தினம் அக்டோபர் 1 ஆயுத பூஜை. அது மட்டும் இல்லாமல் நாளைய மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி 2 நாட்கள் விடுமுறை. 3வது நாள் அக்டோபர் 3ஆம் தேதி தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சனி, ஞாயிறு என தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களிலிருந்து இந்த ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சேலம், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இதுபோல தென் மாவட்டத்தினுடைய மக்கள் சென்னையிலிருந்து ஒரே நேரத்தில் செல்வதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை எங்கு பார்த்தாலும் மனித தலையாக தான் காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சிஎஸ்டி சாலை, சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலைகளை பொறுத்தவரை பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், ஊரப்பாக்கம், மண்டலூர் என கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை தாம்பரத்தினுடைய மாநகர போலீசார் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.